பெரியவங்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாரி டீச்சர்ஸ், ரொம்ப நேரம் நிக்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதேமாரி இப்ப டீ கடையில இருக்கிறவங்க, எல்லாத்துக்கும் வெரிகோசியஸ் வெயின் வருது பார்த்தீங்களா? அதுக்கு கூட இந்த எண்ணெய் தடவலாம். இரத்த கட்டு எங்கெங்கலாம் இருக்கோ அதெல்லாம் அசால்ட்டா சரி பண்ணி குடுத்துரும். ஏன்னா, ஆலிவ் ஆயில் எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஊடுருவி அதில கூடிய இரத்த கட்ட உடைக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ, நரம்புகளை கன்ஜெக்ஸ் பண்ணாம எங்கெங்கெல்லாம் கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கோ, அது எல்லாத்தையும் எடுத்து விடக்கூடிய சக்தி ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. ஸோ, இந்த எண்ணெய்களை அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு, இஞ்சி கொஞ்சம் சீவி உள்ள போட்டு, அந்த எண்ணெய காய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ, இந்த எண்ணெய்கள் ஒவ்வொரு வீட்லயுமே இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த L4, L5 பிரச்சனைகள், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலைன்மென்ட் மிஸ் ஆயிருக்கோ, டிஸ்க் பல்ஜி அத்தனைக்குமே யூஸ் பண்ணலாம் இது. ஆக மல்டி பர்ப்பஸா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும். ஸோ, அதனால இது வீட்ல அவசியம் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா அடிபட்ட குழந்தைங்களுக்கு இது போடலாம். அதேமாரி கை, கால் வலி இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கணுக்கால்லேருந்து மேலே தொட வரைக்கும் தொடையிலேருந்து அழகா இழுத்து விட்டீங்கனாக்கா, ரொம்ப நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படுக்கும்போது கால் கடுக்கும்னு சொல்லுவாங்க சில பேர். வலிக்காது, கடுக்கும்பாங்க. அப்ப ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஸோ, அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தொடை பகுதியிலேருந்து அந்த எண்ணெய அப்படி கால் வரைக்கும் இழுத்து விட்டாலே போதுமான விஷயம். 1 ஹவர் ஊறுனா போதும். அந்த பிரச்சனையே இருக்காது. ஆக மொத்தத்தில இந்த எண்ணெய் ஒரு வீட்ல அவசியம் இருக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில ஃபெஸ்டைட் அப்படிங்கிறது நெறைய வச்சிருக்கோம் இல்லையா? அந்த காலத்தில எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய எண்ணெய் இதுவாக இருந்தது. கழுத்து வலி, ஏன்னா அவங்கலாம் அப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல லோடு கழுத்திலேயே மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. முதுகுலயே தான் தூக்கி போயிட்டுருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் போன பிறகு களைச்சு விழுந்து சாயந்திரமா அவங்களுக்கு பெயின் இருக்கும்போது இந்த எண்ணெய் தான் தடவியிருக்காங்க. இது கை கண்ட உண்மையான எண்ணெய். இந்த எண்ணெய் ஈஸியா அழகா வீட்லயே செஞ்சு வச்சுக்கலாம். அதனால மேஜர் இஷ்யூ அது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாரி, நம்ம ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எண்ணெய்கள்ல சரி பண்ணிடலாம். நல்லா முத்த விட்டு, அது ஆர்த்ரைட்டிஸா மாறி, அதுக்கப்புறம் முடக்குவாதமா ஆகி, சரவாங்கியா மாறி, அதுக்கப்புறம் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டா அந்த பிரச்சனைகள் வரும்பொழுதே நம்ம வீக்கா இருக்கோம். அதான் முக்கியமான விஷயம். ஸோ, அத பலப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசின் தான் இந்த மெடிசின்லாம். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.